இப்ப இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு வாக்குறுதி நடத்தப்படும். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இப்ப அந்த முடிவுக்கு எங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் நீங்க இதுல வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க அந்த வில்வத்தையில இருக்கிற வனவிலங்குகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட நீங்க இந்த மன்னார்தீவுல இருக்க மக்களுக்கு தரது. Form to come and consult with the community. நாங்கள் கொடுக்கறோம். ஏன்னா மக்கள் ஒரு பிரச்சனை படுத்துறதால விஞ்ஞான ரீதியில் சரிவுல தெரியாது. ஆனால் மக்கள் நாங்கள் இந்த திட்டத்தை மக்கள் நலனோட சேர்ந்து செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம்னா சொல்றீங்க தவிர மக்களோட விருப்பம் கிடையாது நிப்பாட்டுற விஷயத்தை நீங்க சொல்லல. இதுக்கு முதல்ல இந்த மக்கள் போராடுறது காரணம் வந்து இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க இருக்கிறது காரணம் வந்து இந்த மக்கள் போராடுறோம். The DS told. No comments on that, sir. They are the public. மன்னார் மாவட்டத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காற்றாலை மின் உற்பத்தி சம்பந்தமான ஒரு பிரச்சனை தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அது சம்பந்தமாக குறித்த கிராம மக்களுடனான கலந்துரையாடலுக்காக இன்று எங்களுடைய சவுத் பாத் கிராம அலுவலர் பிரிவிற்கு குமார ஜெயக்கோடி அவர்கள் தற்பொழுது வருகின்ற உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக அவரை மன்னார் நகர பிரதேச செயலாளர் அடிப்படையிலே இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வரவேற்றுக் கொள்வதோடு குறித்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய மேலதிக கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக வன்னி மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கின்ற மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்றுக் கொள்வதோடு மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மின்சார சபையின் பொறியியலாளர் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு அத்தோடு இங்கே வருகின்ற குறித்த நமது மன்னார் நகர சபையினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களையும் அன்பாக வரவேற்றுக் கொள்வதோடு ஏனைய சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் வருகின்ற அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்றுக் கொள்வதோடு இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ அமைச்சரோடு கலந்துரையாடி குறித்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வினை பெற்றுக் கொள்வதற்காக சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் அதன் பிரதிநிதிகள் கிராம மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கௌரவ அமைச்சரிடம் கையளிக்கின்றோம். முடியுமான வரையிலான தமிழ் மொழிபெயர்ப்புகள் வழங்கப்படும். ஆகவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மொழியில கலந்துரையாடி கொள்ள முடியும். தமிழ்ல எல்லாத்தையும் கலந்துரையாடி கொள்ள முடியும். தேவையான மொழிபெயர்ப்புகள் வழங்கப்படும். Other than electricity, Mannar district the Frustrated Energy, Ministry of Energy, Amituma, Radama Gaura, Ganua, Atodu, Torachia, then of our Ganua, Amitumata, Prescana. இதில் நாங்கள் பிரயோகப்படுத்தி வந்திருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் முக்கியமாக மின்சக்தி எரிசக்தி விஷயம் மட்டுமில்லை. ආණ්ඩුවට විශේෂයෙන්ම උවමනාවක් තියෙනවා මේ ප්‍රදේශවල ජනතාවගේ ජීවන තත්ත්වය ඉහළට එසවීමට. அரசுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு. இந்த பகுதி நம்ம பின்தங்கின பகுதியாக இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்க ඒ වගේම මේ ප්‍රදේශයේ පහසුකම් ජනතර පහසුකම් ඇතුළු පහසුකම් දියුණු කිරීම මොකද අපි ආණ්ඩුවේ දකිනවා கிட்டத்தட்ட 569 குடும்பம் இருக்கு சாந்திபுரம் சவுத் பாரதத்துக்கு. இப்போ என்னென்னா நான் நினைக்கிறேன் இப்போ அதிகாரிகள் முதல் முறையாக எங்களை கிராமத்துக்கு வருகிறது வந்து இதான் முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா இப்போ எல்லாரும் நீங்கள் வந்ததுக்குரிய நோக்கத்தை சொல்கிறீங்க. நாங்கள் எங்கடங்களில் பட்டம் இந்த தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு எப்படின்னா இப்போ உண்மையிலே வந்து இப்போ இந்த காத்தாடி திட்டத்தை வந்து நாங்கள் யாருமே எதிர்க்கல. அது ஒரு நல்ல திட்டம். இப்போ என்னென்னா உண்மையை மன்னாரை பொறுத்த மட்டும் வந்து மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 70% நிலப்பரப்பை வந்து இந்த வைல்ட் லைஃபும் மற்ற இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கையகப்படுத்தி இருக்கு. அடுத்ததாக வந்து இந்த காற்றாலை திட்டம்
கௌரவ அமைச்சர் கூட சொல்லியிருந்து மன்னார் வந்து ஒரு பேர்ட்ஸ் அக்வேரியம் இல்லை, இது ஒரு வறண்ட பிரதேசம் அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லியிருந்து நாங்கள் நியூஸில் பார்த்துருந்தோம். அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. அதை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். வந்து இந்த மக்கள் வாழ்றதுக்கு வந்து எங்களுக்கு எஞ்சி இருக்கிற நிலப்பகுதி வந்து வெறும் 30%. அந்த 30% வந்து இந்த தீவு பகுதிக்குள்ளதான் வந்து மக்கள் கூட செறிஞ்சி வாழ்றாங்க. கிட்டத்தட்ட இந்த தீவுல 1 லட்சம் சனம் இருக்குதுண்டா 60,000 பேர் வந்து இந்த தீவுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இந்த ஒரு காத்தாடி அமைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 to 10 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. ஏற்கனவே முழுதான் 100% வேலை முடிஞ்சு சுரண்டு கொண்டிருக்க காத்தாடி வந்து 30. காத்தாடிக்கும் கிட்டத்தட்ட நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு பெருந்தொகையான நிலப்பரப்பு வந்து காத்தாடி, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. திரும்ப இந்த 32 கிலோமீட்டர் அகலமும் 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நீளம் 32 அகலமும் கொண்ட ஒரு சின்ன தீவு. இப்ப நாங்க வந்து இந்த காத்தாடி திட்டத்தை வந்து நீங்க இதுக்குள்ள செய்ய போனா எங்கட வாழ்வியல் வந்து இப்ப மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஏற்கனவே நடந்த 30 காத்தாடியால வந்து எங்கட சனம் பெரிய ஒரு இடர்ல மாட்டி தவிக்குது. இன்னும் அதுல இருந்து நாங்க வெளியே வரல. இப்ப நாங்க வைக்கிறது என்னன்னா, நீங்க முதல்ல அந்த 30 காத்தாடிக்குரிய பிரச்சனை என்னென்ன பார்த்து தீர்த்துட்டு புதுசா காத்தாடி போடுறதை பத்தி என்ன விதமான இடர்ண்டா அது நாங்க சொல்ல தேவையில்லை. ஏண்டா உண்மையா வந்து நீங்க மக்கள் பிரதிநிதி அதுல வந்திருக்கிறீங்க. அந்த இடரை வந்து நீங்க தான் கண்டறியும். இப்படி இல்ல அப்படி இல்லை, உண்மையில வந்து அதை நீங்க தான் கண்டறியணும். ஏண்டா ஒரு சிங்கள பத்திரிகை பேட்டியை அவங்க நினைச்ச விதத்தில் தெளிவுபடுத்தி வெளியிட்டிருந்தாங்க. මොකද ඒක ඇත්තටම මම පැහැදිලි කරනවා මෙතන අන්නාරේන පුරුදු දක්වා යනකොට තියෙනවා මෙහෙදි மன்னார்ல இருந்து பூனாரி வரைக்கும் போற பாதையில் உள்ள விஷயங்களை ඒක වචනේ තියෙනවා. හැබැයි සෝෂල් මීඩියා වල அந்த வசனத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருந்தால் சோசியல் மீடியாக்கள்லையும் செய்திகள்லையும் அதை தெளிவுபடுத்தி வெளியிட்டிருந்தாங்க. ඊළඟට ගත්තොත් එහෙම වයිල්ඩ් ලයිෆ් ෆොරස්ට් මාක් කරලා තියෙනවා Google එකේ මාක් කරලා. ඒක ඇත්තට මෙහෙම කරන්නේ මේ ලංකාවේ ගොඩක් ප්‍රදේශවල තියෙනවා. ඉතින් පස්සේ කියන ඉඳන් ආරක්ෂා කරගන්න තමයි වැඩේ කරලා තියෙන. අපි හිතනවා ඒක කවුරු කරත් යම් හොඳ දෙයක්. මොකද නැත්නම් වෙන්නේ එක එකනා හයිය තියෙන කට්ටිය විතරක් මේ ටික අල්ලගෙන. அந்த වයිල්ඩ් ලයිෆ් දැන් ඒකට අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගනිමින් ඒක වැඩ කරගෙන යනවා. නැවත මේ මායිස් ටික එක Google වලින් බලලා මේගොල්ලෝ මේක කරලා නපුරු කරලා තියෙනවා. කොට අර ඕගොල්ලෝ හිතන්නේ හැම දෙයක්ම මේ අහුවෙලා තියෙනවා ගැතුලට. ඒක හරි. يعني දැන් මේ ආරක්ෂා වෙලා තියෙන නිදන් ටික දැන් අපි ආන්විය නිර තීරණයක් කරගෙන ඉන්න කැබිනට් එකට තරකෝ කරලා අනුමත කරලා දැන් වැඩි කරගෙන යනවා. අපිට பாதுகாக்கப்பட்ட මායිස් அது முன்னிருந்த அளவீடுகளின் படி அந்த அளவீடுகளை பின்னோக்கி போய் அதை சரியான அளவுகளுக்கு மக்களுக்கு அந்த இடங்கள் விடுவிக்கப்படும். அதில் நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் அந்த இடங்கள் සම්බන්ධව ටර්බයින් අපි දැන් 30ක් ගහලා තියෙනවා. ඒවා තියෙන එක තමයි මම අන්තිමට කිව්වේ. ඒවා එක එක අඩුපාඩු හෝ ඒවා හින්දා හෝ ඒවා තියෙන ප්‍රදේශයේ ස්වභාවික ඇතිවෙච්ච ප්‍රශ්න හෝ හැම දෙයකම පිළිතුරු හොයන්න තමයි අපි ඒක අදාළ හැම ආයතනයක්ම සම්බන්ධ කරලා කරලා ගිය සම්දායකට ඇවිල්ලා මේක නිරීක්ෂණය කරලා ගිහිල්ලා තියෙනවා. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த 30 டவர்கள் කවුද කරේ මොකද්ද කරේ කොයි කාලෙද කරේ මේ අපි බලන්නේ ජනතාව විදිහට ඒ එතනට දෙන්න පුළුවන් ජනතාවට දෙන්න පුළුවන් සහනය හෝ සංවර්ධනය මොකද්ද කරන්න කියන එක තියෙනවා. ඒක ඇත්තටම කිසි ගැටලුවක් වෙන්නේ නැහැ. ඒක මම හිතන්නේ මම කලින් ඇවිල්ලත් ඔය මොකද මේක වෙනයි ජනතාවට සේවය කරන එක වෙනයි. ඒක අපි කළම යුතු දෙයක්. ඒක කරනවා. දැන් ඒක ඇත්තටම රාජ්‍ය කට්ටිය කියන්නේ නිවිලක්ම ඉන්නේ ගොඩක් දීලා දුන්නා. ඒක ඔක්කොම එකතු වෙලා දැන් හරියට බලලා අපි ජීවිතේ ගොඩක් කට්ටිය සම්බන්ධ වෙලා තියෙනවා ඒ කමිටුවට. මොකද ඒ ජීවිතත් කියන්නේ මේ ඒකේ කවුරුත් එහෙම නෙගටිව් එකකට වැරදි පැත්තකට කතා කරන්නේ නැහැ. මේක කෙරෙන්න ඕනේ. අපි පොතේ දීලා තියෙන්නේ මෙතනට කෙරෙන්න ඕනේ දේ උපරිමයෙන්ම යෝජනා කරනවා.
මොකද ආණ්ඩුවට අපිට ලේසි එතකොට ඒක කරන්න. ඒක අනිවාර්යෙන් කරනවා. ඒක අපි අර පොරොන්දු ගාමේ මාසයක් ඇතුළත ඒක කම්පියුටරේ මාසයක් ඇතුළත ඒ වාර්තාව ජනාධිපතිතුමාට ලබා දෙන්න. එතෙන්දී ඒ අවශ්‍ය දේවල් තියෙනවා. අපි ඒකේ මැදි වුණත් ඉස්සරහට තව හඳුනාගත්තොත් අපි ඒවා කරන්න ලැහැත්ති. ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அதில் கடைசியாக எடுக்கப்பட்ட முடிவு என்னென்னா, கடைசியாக எங்களை ஈ வந்து அதில் அறிவிச்சிருந்து, அதாவது 1 மாத காலத்துக்கு இடைநிறுத்தி ஜனாதிபதியோட கலந்துரையாடி அதுக்கு ஆனால் அந்த 1 மாத காலம் நிப்பாட்டு படமும் இல்லை, ஒழுங்கா வேலை நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு மினிஸ்டர் வந்திருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வாழ்வுதயத்தில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் நடக்குது. ஆனால் உண்மையில் வந்து அதுக்குரிய வேலை எந்த வேலையுமே நடக்கல. இது நான் அறிய 2 தினம். அதுக்கு பிறகு வேறு வேறாக்கள் எங்கெங்கே இது பண்ணாங்களோ தெரியாது. இந்த 2 இடத்துலையுமே நான் இருந்தேன். ஆனால் 2 இடத்துலையுமே வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படலை. இப்போ இந்த இடத்துலையும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு வாக்குறுதி நடத்தப்படும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அந்த முடிவுக்கு எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இதில் வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பிள்ளையா எடுத்துக்கணும்னாலும் என்ன மன்னிப்பிக் கொள்ளுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையில நீங்கள் மக்களோட கருத்தை கேட்டு உண்மையில முடிவு எடுப்பீங்கன்னா வரவேற்கத்தக்கது. நீங்கள் ஒரு முடிவு உண்மையில நான் இதில் நான் நினைக்கிறேன்னா, உண்மையில அதிகாரிகள் கூட இதில் உண்மையில எங்களோட ஆட்கள் இருக்கிறத விட இதில் அதிகாரிகள் கூட இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல எழுப்பி கதைக்கிறது கூட ஒரு எனக்கு உண்மையான மனசில் ஒரு அச்சமாக இருக்குது, எனக்கு இதாக இருக்குது. ஆனால் நான் இருந்தும் கதைக்கிறேன்டா, எந்த கிராமத்துக்காண்டி எந்த மண்ணுக்காண்டி நான் கதைக்கிறேன்டா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நாங்கள் போராடி தோக்குறோமோ இல்லாட்டி அது வெல்றோமோ எங்களுக்கு 2வது பிரச்சனை. நாங்கள் இந்த கதைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் கதைக்காமல் இருந்துட்டோம்டா, நாளைக்கு எங்களோட சந்ததி பாவம் எங்கே போய் இருக்கு என்ன செய்வோம். எங்களுக்கு உண்மையாக பிரதான தொழில் வந்து கடல் தொழில். இன்றைக்கு இந்த கடல் வளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது வந்து இந்த காத்தாடி. තරගයක් එතන තියෙනවා. හැබැයි ආණ්ඩුවක් පිටේවුවාම ආණ්ඩුව කියන්නේ අපිට ඡන්දය දුන්න නොදුන්න හැමෝගෙම ඡන්දය දුන්න තනමද්දත නොගිය කට්ටියගේ ආණ්ඩුව. මොකද එතකොට අපි ඡන්දය අපේ ජනතාවගේ විතරක් ආණ්ඩුවක් නෙමෙයි. நீங்க எதிர்பார்க்கறது வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு. විශේෂයෙන් මේ කිසි ගැටලුවක් වෙන්නේ නැහැ. ඔයගොල්ලන්ගේ ඇත්ත උමනාව මොකක්ද මිනිස්සු நாங்கள் மனிதர்கள் மொத்தத்தில் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு விரும்புகிறோம். දේශපාලකයෝ කියලා මේ වගේ විතරයි නෙවෙයි. මුලින්ම අපේ පාර්ලිමේන්තුවේ තිබිච්ච ජනතාවගේ ප්‍රශ්න ටික විසඳන්න අපි මේක අපේම අපි ඒක වැඩ කරනවා කියන්නේ. ඊට පස්සේ ඒක තව විධිමත් කරන්න තමයි මම එතකොටත් විදම්කොට ගිරින්නේ සංවර්ධනයකට උපරිම දීලා ඒගොල්ලන්ගේ විල පරීක්ෂා කරලා වතුර වහින එක ඊගන් වතුර හරි මොකක් හරි ප්‍රශ්නේ තියෙනවා. ඒකට විසඳුමක් අපි දෙනවා. ඊට පස්සේ ජනාධිපතිතුමා මැදිහත් වුණාම ඒක තව ටිකක් පුළුල් කරනවා. ඒවත් එක්ක තමයි මේක අපි වඩා හොඳින් ඉටු කරන්න තමයි මේ try කරන්නේ. එහෙම නැතුව අපි කරපුවා අපි කියපුවා නොකර ඉන්න අපිට අදහස් නැහැ. මොකද එහෙම වුණා අපිට මෙතන ඉන්න බෑනේ. අපි තාම ඉන්නේ ඒක කරනවා කියන්නේ. ඒක තවත් ඉදිමත්ම කරන් තමයි කමිටුවක් දාලා හැම ආයතනයකට සම්බන්ධ කරලා මෙතුමත් සම්බන්ධ කරලා ඒගොල්ලෝ ඇවිල්ලා මම ආවේ නැහැ නේ විතර ඉන්නකොට අපි ඒගොල්ලන්ට ඒක බාර දුන්නා. මොකද අපිට ඕනේ හැම අංශයකින්ම ඒ අවශ්‍ය තොරතුරු හරියට ගන්න. මොකද සමහර වෙලාවට ප්‍රදේශීය දියුණුව ගැන ඒ ගැන කවුරුවක් කතා කරන්නේ නැහැ. මට මතකයි මන්නාරේ අගරදු ගුරුතුමා ජනාධිපතිතුමා හම්බුණා. එතුමා මේ රෝහල ගැන ප්‍රශ්න ඒ වගේ ප්‍රදේශයට ඕන ප්‍රශ්න ටිකක් අපිට ඉන්නවා. අපි ඒවට එක නෝන අපි ඉදිරි කරන්නේ. ඒක ඉදිරි ගැටලුවක් නෙමෙයි අපිටත් ඕනේ ඒ වගේ දේවලුත් අපිට ඕනේ. මේක මැත්තේම මේ වෙනදෙම අපි ආණ්ඩුව කියන්නේ අපි මේ දැන් මම විදුලි බලයන් හිතෙත්තුනා. ඒ වුණාට අපි බලන්නේ ආණ්ඩුව විදිහට මේක. ඒකෙදි කිසිම ගැටලුවක් නැහැ. ඔයගොල්ලන්ගේ ඇත්ත ප්‍රශ්න අපිටත් අපිට මිනිස්සු විදිහට තේරුම් ගන්න පුළුවන්. අපි ඔයගොල්ලන්ගේ තත්ත්වයට ඇවිල්ලා මේ වගේ හිතනවා. ඒ නිසා අපි අනිවාර්යෙන් මේ කිසිම අපි එක්ක වාද විවාද කරාට කතා කරා කිසිම බයක් ඉන්න බෑ. ඒ පරණ විදිහට බය වෙන්න එපා. දැන් මේ மன்னார்ல இருந்து புத்தளம் வரையான பாதையை வந்து உண்மையில வந்து அதுல மிருகங்களுக்கும் இதுகளுக்கும் பாதிப்புன்னு சொல்லி உடனே இப்ப அதாவது இப்ப கிட்டடியில தான் தூக்கி வந்து எப்படின்னா அந்த பாதையை மூட சொல்லி. ஆனா உண்மையில வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க இதை வந்து இன்றைக்கு நேற்று இந்த காத்தாடி வேணா இந்த திட்டத்தை வந்து கதைங்க மக்களோட கலந்துரையாடல் இன்றைக்கு நேற்று சொல்லல. நாங்க இப்ப கிட்டத்தட்ட எப்ப இந்த காத்தாடி நீங்க முதல்ல கூட மன்னாருக்குள்ள வந்தீங்களோ அதுல இருந்தே சொல்லி கொண்டிருக்கோம். ஆனா நாங்க சொல்ற விதம் தான் வேற, முதல் சொன்ன எண்ணிக்கை குறைய இப்ப கூடிக்கொண்டு போகுதே தவிர. ஆனா நாங்க அப்பையில இருந்து சொல்லி கொண்டு தான் இருக்கோம். நீங்க இதை பாருங்க, இது இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை எந்த கவர்மெண்ட்டுக்குமே. ஆனா நீங்க யோசிங்க, அந்த வில்வத்தையில இருக்கிற வனவிலங்குகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட நீங்க இந்த மன்னார் தீவுல இருக்க மக்களுக்கு தரது. இந்த காத்தாடி அமைஞ்சிருக்கிற இந்த இடம் வந்து யூடிஐ வந்து டூரிசத்துக்குன்னு கேசட் பண்ணிருக்கு.
நான் 2014 මට කියන හරියට මතක නැහැ. හැබැයි UDA මේ රැක තියෙනවා මොකද? රටේ විද්‍යාවක් කරනවා තියෙනවා ආයතන 12ක ආසන්න ප්‍රමාණයකින් අවසර ගන්න තියෙනවා. අපි එකක්වත් මගහරින්න කාටවත් ඉඩ දීලා නැහැ අපිට අවශ්‍යතාවයක් නැහැ. ඒතකොට ඒකේ අතුලේ UDA එකත් මම දන්න විදිහට තියෙනවා නේද? உண்மையில மாதல் பாட்டில இருந்து அதாவது கிட்ட மாதல் பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் ஒதுக்கணும். அந்த கிலோமீட்டருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. உண்மையில வந்து வேற யாரும் தனியான ஒரு நிறுவனம் போய் அதுக்குள்ள ஒரு பில்டிங் அமைக்கிறேன்டா வந்து உண்மையில விட மாட்டாங்க. ஆனால் காத்தாடிங்கன்னா மட்டும் அது என்னது அந்த அந்த சட்டம் என்னென்று மாறுதுன்றது தான் எனக்கு தெரியும். கட்டடம் மட்டும் கட்டணும் மட்டும் சொன்னால் கருவறை பாதுகாப்பு திணைக்களத்தில் கொடுத்தா அவன் அனுகூலத்துக்கு அவன் விதிமுறைக்கு அமைவாக கட்டணம் செய்யலாம். அதே போல தான் காற்றால டர்பைன் அமைக்கையும் அவங்கள சில விதிமுறைகளை சொல்லுவாங்க நிபந்தனை அதுக்கு அமைவா இன்னும் அவையிட்ட அனுமதி எடுத்து செய்யாது අනුමதி எடுக்காம செய்கிறது தான் இந்த මනුටියක් ඉදුවට අතන මොකද ඇත්තටම මේමනේ ඔබතුමාලා මේක තනින් බලන එක සාධාරණයි. விளைவுகள் எவை என்று சொல்லி மக்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு சொன்னால் மன்னார் வளைகுடா வந்து மன்னார் தீவு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் நீளமும் ஒரு 4 கிலோமீட்டர் அகலமும். இதில் வந்து தெரியும் அதாவது முக்காவாசி வாழ்வாதாரம் வந்து ஃபிஷிங் அதாவது மீன்பிடி தீவுக்குள்ள காட்டினது போல ஃபிஷிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இந்த இடத்த வந்து டர்பைன்ஸ் வந்து எந்த அளவு வந்து பிளாக் பண்ணி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அண்மையில் வந்து நாங்கள் ஒரு அன்அஃபிஷியலாக இந்த வாடி உரிமையாளர்களூடாக அதாவது இந்த மீன் எடுத்து ஏற்றுமதி செய்கிற வாடி உரிமையாளர்களூடாக எடுக்கப்பட்ட தரவின்படி கடந்த 2 வருடத்தில் எவ்வளவு ஒரு சடன் டிக்ரீஸ் ஒரு இந்த ஃபிஷ் கட்சியில் எவ்வளவு ஒரு சடுதியான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் மக்கள். இப்போதைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 நாளாக மன்னாரில் அந்த டவுனில் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு சூழலில் இன்னைக்கு தொடர்ந்து அந்த போராட்டம். மக்கள் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுல வராங்க. இன்னொரு 15-20 வருஷத்துல இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் 2036 ஒரு நியூக்ளியர் ஸ்போர்ட்ஸ் இலங்கையில் 5 இடத்துல நியூக்ளியர் ஸ்போர்ட்ஸ் அமைக்கிறதுல மன்னார் கொண்டாவும் சொல்லி கேள்விப்படுறோம். கவர்மெண்ட்டுக்குள்ள தெரியாது உள்ளால் எங்களுக்கு கதை வருது. நாங்கள் இந்த டர்பைன்ஸ் வந்து இப்படி எலோவ் பண்ணினால் எதிர்காலத்தில் இந்த சாண்ட் மைனிங் அது 0 tolerance நாங்கள் யூஸ் டு செய்த 0 tolerance ஃபார் சாண்ட் மைனிங் மன்னார் வந்து அதுக்குரிய இடமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் we are not against the windmill project, we are not against, but kindly change the location. அதான் நாங்கள் என்ன சொன்னால் kindly change the location. இல்லை போங்க காலம் வில்வர் பக்கம் எல்லாரும் வந்ததுக்கான அவ்வளோ பேர் வந்ததுக்கு சமன் தான் நாங்கள் வந்திருக்க 20 பேர். இப்போ நீங்கள் வந்திருக்கிறது வந்து எங்கட ஊராக்களோட என்னன்னு சொன்னா நீங்க வந்திருக்க நோக்கம் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு அது செய்யறதா இல்லையான்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போறீங்களா இல்லாட்டி எங்கட கதையை கேட்டு போது அடுத்த கட்டத்துக்கு போறீங்களா இல்லாட்டி நாங்க போய் வேணாம்னு சொன்ன பிறகு நீங்க போய் அங்க செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு இந்த மாதிரி நாங்களும் கதைக்கலாம். සමහරලාවට දැන් මම මේ සතිය මුලින්ද තිබුණා අර කමිටියා මුලින්ම පොත්ත පත්තට ගියා අපි මුලින්ම ඇවිල්ලා එකට ඕනේ නැහැ ඒක අදහස් වැඩි කර ගන්න තරමට මේක ලේසි හොඳ තැනකට ගෙනියන්න. ඒක තමයි අපේ උත්සාහය. දැන් අර මම කිව්ව මුලින්ම තමයි මුළු දැකින් බලන එක සාධාරණයි. අපි මේ සම්මේලන මාර්ගවල නිකන් වචන වල දෙක මම මෙතන ඉන්න ඕන කෙනෙක් ඕන දෙක අපේ අපි එක සම්බන්ධ වෙලා මෙතුමාගේ වර්තහන් අපි හැමෝටම කියන්නේ මේක අපි මේකේ ජනතාවට தீர்வு கொடுக்கல அடுத்த கட்டத்துக்கு தான் நீங்க மூவ் ஆகுறீங்க. அந்த விஷயத்தை தான் முதல்ல நீங்க செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு தான் அங்கிட்ட வந்து காய்ச்சிட்டு போகணும். அங்கே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு அதே மாதிரி ஜாலியும் ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க வந்து கத்துறது 34 நாளா போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள குரலையே நாங்கள் அவங்களை பத்தி நாங்க பயப்படுறோம். அவங்க தான் இப்ப பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் அந்த பாதிப்பு வரையில காத்தாடி வந்தா தான் எங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது. ජනාධිපතිතුමාට කියාවතියා මාර්ග පටන් ගන්නවා. ආණ්ඩුවකට යන්න තියෙනවා දැන්. இன்னொரு விஷயம் UDA urban council மேற்பட்ட கட்டடமா இருந்தா அதுவும் யூடிட்ட தான் அப்ரூவல் எடுக்கணும். அந்த அடிப்படையில யூடிஏட அவை சகல அப்ரூவலும் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த எடுத்த அப்ரூவலுக்கான கொப்பியை வந்து யூசிக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அந்த பகுதியில இருந்த அந்த கால பகுதியில இருந்த யூசி நிர்வாகம் வந்து
அது சம்பந்தமான எதிர்ப்பையோ அல்லது அதுக்கான தடையையோ முன்வைக்கும். அதனால சகல அப்ரூவலும் யூடியிலிருந்து பெறப்பட்டு அதுக்கான சகல ஆவணங்களும் சின்ன தொழிற்சாலை என்றால் அதே அதுக்கு மேலதிகம் என்றால் சுற்றுச்சூழல் அதிகாரத்தான் கொடுக்கும். அதே போலதான் நகர சபை சின்ன சின்ன மேல திட்டங்களுக்குரிய அப்ரூவல்லாம் நகர சபை கொடுக்கூடாது. அதுக்கு மேற்பட்ட மேல திட்டங்கள் யூடியை தான் கொடுக்கும். யூடியை கொடுத்துட்டு அதுக்குரிய தகவலை கவுன்சிலும் கொடுத்திருக்கு. அதே மாதிரி தான் அது சம்பந்தமான அனுமதி கொடுக்குற அதிகாரம் எங்களுக்கு வராது. நாங்கள் ஒருங்கிணைக்கிற சம்பந்தமானதுடைய எங்களுடைய அனுமதி அது கட்டாயமானது இல்லை. அது அந்த தொழில்நுட்பத்தோடு தொடர்பட்ட நிறுவனங்கள்லாம் அதுக்குரிய அனுமதியை கொடுக்கும். Form to come and consult with the community. The father also addressed in his speech. He asked the GA whether the committee is formed and whether the report is sent. And GA said yes, they have established a committee members with all their department heads. And minister didn't say that. Minister said the president formed a group to come and discuss with the community about their livelihood impact because of this. When father from the relevant government organization. Okay, those are the members of that committee, including GA. They came last Monday and checked that actually physically check the situation and discuss with people and everything. We didn't give any நடக்குதுன்னு டிசிசில நான் இருந்த பீரியட்லையும் அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி இப்போ உள்ள டிசிசி சார்மனும் அனுமதி கொடுக்கல. டிசிசி அனுமதிங்கிறது தான் ஜிஏடு. அப்போ டிசிசி அனுமதி நாங்கள் கொடுக்கல. ஏன்னா மக்கள் இவ்வளோ பிரச்சனை படுத்துறதால விஞ்ஞான ரீதியில் எங்களுக்கு சரிவில் தெரியாது. ஆனால் மக்கள் பக்கம் தான் நாங்கள் இருந்தோம். அதே மாதிரி ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதியோட கருத்தையும் மக்களோட கலந்து அந்த டீம் தான் போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு டீமாக போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க மக்களோட கலந்து முடிவெடுக்கிறதுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மினிஸ்டர் உங்களோட பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களை வச்சு தான் நான் முடிவெடுப்பேன். கமிட்டி எல்லாம் போடுறாங்க என்ன தெரியுமா, மக்களோட காய்க்க சொல்லி. இப்போ கடைசி கமிட்டி அந்த மினிஸ்டரே வந்திருக்கிறார் மக்களோட காய்க்க. நீங்க இப்போ 7 ஆண்டு சொல்றீங்க, அதை வச்சு கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட முடிவெடுப்போம். நாங்க இந்த திட்டத்தை மக்கள் நலனோட சேர்ந்து செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம்னா சொல்றீங்க. தவிர மக்களோட விருப்பம் நிப்பாட்டுற விஷயத்தை நீங்க சொல்லல. இதுக்கு முதல்ல இந்த மக்கள் போராடுறது காரணம் வந்து இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க இருக்கிறது காரணம் வந்து இந்த மக்கள் போராட்டம் சரிதானே. அப்ப அந்த மக்கள் போராட்டத்துக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இருந்தா தயவு செய்து ஒட்டுமொத்தமா இந்த காத்தாடியை மண்ணா திட்டத்தை நிப்பாடுங்க. ஏன்னு சொன்னா எங்கட தலைமன்னார்ல இருந்து நடுப்புறா வழியா வாரதுல நியாயமான படைகள் அடிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த மக்கள் அந்த பகுதி மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பனையை நம்பி இருக்கிறாரு. அதே நேரத்தில் கரையோர பகுதியில் உள்ள மீனவ சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டா இன்னைக்கு சவுத்தார்ல வந்து நீர்கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 போட் 110 போட்டு வார போட்டுகள் இன்னைக்கு 20-25 போட் தான் வருது. என்னன்னு சொன்னா தொழில் வளம் இல்ல, குறைஞ்சிட்டு. அதுக்கான காரணம் எங்களுக்கு விஞ்ஞானிக தெரியாது. බල්ලා ඒ ලියුමේ තිබුණා සමහර කරුණු මට පැහැදිලි නෑ. මම ඒකට මම ලියුමක් ලියුවා පාද මාර්ගයට අද වෙනකම් උත්තර ආවේ නෑ. මේ ටික මට පැහැදිලි කරන්න. මොකද මට ඕනේ උනේ හැම එකටම for the people. Okay, understand. மெம்பர்ஸ் யார் இருக்காங்க? ஏன்னா அவங்க சரியா போய் அந்த இடத்தை விசிட் பண்றாங்களா, அங்க இருக்கிற மக்களை சந்திக்கிறாங்களா நாங்க எப்படி நம்புறது? அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில எங்கட யாக்கள் யாருமே இல்லை. சோ நாங்க அந்த ரிப்போர்ட்டை EIA ரிப்போர்ட்டை புள்ளையாங்க குடுக்க எக்ஸ்போர்ட் கமிட்டியோட ரிப்போர்ட் சரியா இருக்குன்னு என்ன நாங்க நம்புறோம். இன்ஜினியரிங் சேவை வந்து ஏற்கனவே செய்ய வாங்கிட்டது. அதுக்குரிய செயற்பாடு நாங்கள் இந்த வெள்ளம் கடந்த முறை வெள்ளம் வந்தவுடனே நாங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்பு கொண்டு அதுக்குரிய நடவடிக்கை செய்து இப்போ அந்த செயற்பாடு இப்போ வாரலாமல் அதுக்குரிய எங்களை கடிதம் வந்துட்டு சேவை டிபார்ட்மெண்ட் அதுக்குரிய இன்ஜினியர் பிளானை கொடுக்கும். இன்ஜினியர் பிளானை வச்சுக்கொண்டு ஸ்ரீலங்கா லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி இன்னொரு திணைக்களம் உண்டு. அதுக்குரிய ட்ரைனேஜ் பிளான் இந்த இடங்கள்ல ட்ரைனேஜ் போடணும், இந்த இடங்கள்ல பம்பிங் சிஸ்டம் வச்சு நீரை வெளியேற்றணும். அந்த திட்டங்களை அவங்கெல்லாம் போடுவாங்க. அந்த திட்டம் அதுக்கு 3 மாதம் அந்த லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த திணைக்களம் வந்து அதை செய்யும். அதுக்கு பிறகு அவங்கள்லாம் அந்த எங்க அந்த திட்டங்களை வந்த பிறகுதான்
பிறகு அரசாங்கம் அந்த திட்டங்கள் எங்கே அந்த வெள்ளங்கள் பாலம் போடணும் இந்த செயற்பாடுகளை அதை வச்சு கொண்டு தான் தீர்மானிக்கப்படும். அதான் முக்கியமாக நாங்கள் அதில் குறிப்பிடக்கூடிய செயற்பாடு அந்த கமிட்டிக்கு வரக்கூடாது அந்த செயற்பாடுகள் வாங்கி அந்த எக்ஸ்பர்ட் திரும்ப ஒரு 14 போட்டீங்க உங்களை சொல்லல நான் அவங்களே சொல்றேன். இன்னொரு 14 போட்டீங்கன்னா இந்த ஊர்லயே அதே படி இன்னும் கூட வராததுக்கு என்ன நியாயம் இருக்கு? திரும்ப 10 வருஷத்துக்கு சொல்லுவீங்களா எங்களுக்கு திரும்பவும் நான் வடிகால் செஞ்சு தரோம் எக்ஸ்பர்ட் கமிட்டி வர மாட்டேன் திரும்ப இந்த ஊர் சனத்துக்கு சொல்லலுமா நாங்க? அதனாலதான் இப்பயே வேணாம்னு சொல்லி கொண்டிருக்கோம். அதுதான் கேட்கறீங்க இல்ல අපිට කල්ලා දින්න ඕනේ නැහැ. අපිට ඕගොල්ලන්ගේ දැන් පරණ ආණ්ඩුව හරි මොනවා හරි කරපු දේවල් වලත් අපි විසඳන්න ඕනේ. ඒක තමයි ආණ්ඩුවක් කියන්නේ. ඒකේ ඉන්න තමයි අපි මාසයක් දුන්නේ කමිටියට රිපෝට් එකක් දෙන්න කියලා. ඊට රිපෝට් එකේ මොනවද රෙකමෙන්ඩේෂන් බලලා තමයි ජනාධිපතිතුමා ඉස්සරහට මොකද කරන්නේ. දැන් ඒකට අදාළ ඕගොල්ලන්ගේ ඉන්පුට්ස් ඒ කියන්නේ අදහස් ගෙනියන්න තමයි මම අර එක්ස්පර්ට් කමිටියට මම අත දාන්නේ නැහැ. ඒක වෙනම යනවා. අපි මේ දේශපාලනිකව අපිට කරන්න පුළුවන් මේ වෙනුවෙන් මොකද්ද කියලා අපි හොයාගෙන දෙකම එක වෙන්න ඕනේ නැහැ. ඒක මම මුලින්ම මම කියනකොට කිව්වේ මේ බලාගාර හැදෙන එක කෑල්ලක් විතරයි. මේ ප්‍රදේශයේ දියුණුව සංවර්ධනය කියන්නේ තව එකක්. අර මෙතුමිය කිව්වාගේ අපි බලාගෙන නම් සංවර්ධනය කරන්නේ නැහැ කවුරුත් වගේ. අපි ඒක කරලත් නැහැ කරන්නේ. ඒක තුලනේ. ඒක උදාහරණ අපි කරලා නැහැනේ. අපිට තුනෙන් දෙකක් තිබුණාත් අපි ජනාධිපතිතුමා අපි එහෙම කරලා නැහැ. අපි ජනතාවගේ පත් වෙච්ච ආණ්ඩුව. අපි එහෙම කරන්නේ නැහැ. ඒ වගේ හිතන්නත් එපා. අන්න එහෙමනම් අපි මෙහෙම ඇවිල්ලා කතා කරන්න ඕනේ නැහැ නේද පුළුවන් නැත්නම්. ඒවටත් ක්‍රමවේද ලංකාවේ නොතිබුණා නෙමෙයිනේ. අන්න අපි එතනට යනවා කියන එක නෙමෙයි. අන්න අපි ඕනේ ඕගොල්ලෝ කතා කරන්න. අපි මේ කොච්චර හරි මම කැමතියි දවසක් හරි කතා කරලා මේකේ හරිතරකට යන්න. ඒ කියන්නේ සමහරවිට ඕගොල්ලන්ට පේන්නේ නැති දේවල් තියෙනවා අපිට පේනවා. අපිට පේන්නේ නැති දේවල් දෙන ඕගොල්ලන්ට. මේ කතා කරාම තමයි සමහරවිට ඕක මේකවත් වෙන්න පුළුවන් කතා කරනවා. හරි. ඒක කවන්නේ නැහැ. ඒක ඕගොල්ලන්ගෙන් ඉන්නේ ඕගොල්ලන්ගේ ප්‍රොබ්ලම්. හරි. අපි ඒක සාවධානව මේ අහගෙන දැන් මගේ ඉන්දාරින් ඉන්නවා සටහන් කරගෙන අපි ගිහිල්ලා ඊට පස්සේ ජනාධිපතිතුමාට මේ විස්තර ටිකක් දෙනවා. ඒ ඔක්කොම බලලා තමයි ජනාධිපතිතුමා මේ මාසෙන් පස්සේ ඊළඟ මොකද කරන්නේ. ඒක තව ඉස්සරහට ගන්නවා. තව මොනවාද අපි ඒ ඉස්සෙල්ලා දන්නවා. එහෙමනේ. බලාගාර හැදුනා හෝ නැතා මේක විසඳන්න ප්‍රශ්න ටිකක් තියෙනවා. ඒ ටිකට අනිවාර්යෙන් අතරින් රෙකමෙන්ඩේෂන් ආවි කරනවා. ඒක අපේ ආණ්ඩුවක් කියන්නේ. මම මුලදී කිව්වා වගේ. ඒ හින්දා ඒකයි මේකයි සමහර පටලව ගන්න ඕනෙත් නැහැ. මොකද අපි ජනතාවට වැඩ කරන්නේ. මේක මේ අපිට ඡන්ද දුන්නා නැත්නම් ඡන්ද ගන්න අපිට අදාළ නැහැ. මම මුලින් කිව්වා. අපේ ඉන්න මන්ත්‍රී කියනවා මේක කරන්න පුළුවන්. මෙතන මොකද ප්‍රශ්නයක් නැහැ ඒකෝ ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ කියලා ඒගොල්ලෝ කිව්වොත් දැන් අපි මොනවද කරන්නේ එතකොට? නෑ මේ කොමිටියේ කොට ආයතන 12කට ආසන්න ප්‍රමාණය අපෝල් ගන්න කියලා දුන්නා. හරි. එතුමා කියයි පැහැදිලි මොකද මෙතුමා කොමිටියේ ඉන්නේ. නෑ එතකොට නෙමෙයි. මේක කරන්න පුළුවන් නැත්ද කියන එක. හරි. එතකොට දැන් අපි ඔක්කොම මෙතන ඉන්නේ අපිට වෙලා තියෙන ඒවාට අපිට මොකද ඩ්‍රේනේජ් සිස්ටම් ඒවා ඕනේ අපිට. අපි මෙතන ඉන්නේ අලුතින් දාලා කියන්න පුළුවන්ද? නෑ කියලා දාලා ඉස්තාවරේ තමයි මුලින්ම කිව්වේ. අන්න අපි කටයුතු කරගෙන යනවා. ඒක කරාම අපි කියන්න මොකද්ද අපි කරන්නේ. ඒක ජනාධිපතිතුමා එදා රැස්වි වෙලේ කිව්වා. ඒක මේකට වැඩි උඩින් කියන ප්‍රශ්නයක් මේක වැඩි ටිකේ විතර අදින්න දෙන්න බෑ. අපිත් දින්නවා. ඒක අපි බේරලා දෙන්න. මොකද ඒවා අපි නෙමේ සමහර වෙලාවට අපි එන්නේ ඉස්සෙල්ලා දුන්න පර්මිට් කියන එක ප්‍රශ්න තියෙනවා. මේවා නිත්‍යානුකූලව බේර ගන්න. ඒකට පොඩි කාලයක් අපිට යනවා. මොකද අපි අදහසේ ඉන්නවා. ඒක උනන. ඒ වගේම දැන් මේ ජීවිසුම්ගත වෙලා මේ නිත්‍යානුකූලව බැඳිච්ච තියාපු දෙක ගැන විතරක් අපි කතා කරන්නේ අරක ගලවලා ඉන්නේ. අපි ඒක කරා. ඒක ඕගොල්ලෝ වෙනුවෙන් තමයි කරලා තියෙන්නේ. මේක අපේ සතයක්වත් මෙතන නැහැ. අපේ කොම්පැනිත් නෙමෙයි අපේ භූමියක් නෙමෙයි. ඉතින් අපි අපේ පුළුවන් තරම් උපරිම දැන් බහුතරයක් අපි කරගෙන යනවා. අර දෙක අපි මේ සාකච්ඡාවෙන් ඉස්සරහට ගන්න. මොකද මේ දෙක විතරක් අපි ඉල්ලන්නේ. අපි හැමතැනම අපි කොහෙවත් කිව්වේ නැහැ. එතනින් එහාට පොඩ්ඩක්වත් ඕනේ කියලා. හරි. මේ වෙලාව කියලා. ඒ කාලය ඇතුලේ සීමා කාලය ඇතුලේ ඔයාලා මේ වැඩ කරන්න නැතුව නවත්තලා තියාගන්න. එතකොට ආයෙ කියන්නේ නැහැ නේ අපි දැන් මාස 3කින් පස්සේ ආයෙ මීටින් එක තියෙනකොට හරි නෑ මම අපි කියන්න මාස 3ක් හරි මාසයක් වෙනකොට
දැන් 90 වෙලා තියෙන එක 100 මේක ඉවර වුණා කියලා අපි කියන්නේ නැහැ නේ. දැන් අපි කියවනේ බේස්මන්ට් ඔක්කොම දාලා ඉවරයි මේක විතරයි දාන්න කියන්නේ කියලා. දැන් මාසයක් පස්සේ මේක නවත්තනකොට අපිට ප්‍රශ්නයක් නැහැ. ඔයාලා හොඳ නීතියක් දෙනවා කියලා අපි පිළිගන්නවා. අපි බලාගෙන ඉන්නවා. නෑ ඒක තමයි අපි මේක සාකච්ඡාව කරන්නේ. ටික ටික කිව්වොත් හැමෝම වලින් ඒක මගේ බයින් ගැටලුවක් තියෙනවා. ඉතින් பெரிய பிரச்சனை ඒක අපි මේමයි අපිට පොඩ්ඩක් කාලයක් දෙන්න. අපි එකයි ඒක අපි නවත්තන්න නෑ ඒක නෙමෙයි ප්‍රශ්න. දැන් තව කණිජ වෙලි නීත්‍යානුකූලව ගියාම ආණ්ඩු පරාද වෙනවා ඕකයි වෙන්නේ. හරි අපි පරාද නොවෙන්නනේ මේක කොට දාගන්න ඕනේ. හරි ඕගොල්ලන් තේරෙනවද මේ අපි මේ කතා කරලා වචන වලින් ගහලා තරම් තේරෙන්නේ නැහැ දැන් කරන්නේ. අපි ඉඳලා කිව්වා මම අපි කියලා තියෙනවා. අවසර නැහැ. No, in our location. The DS told. No comments on that, sir. They are the public. The information only now. மக்கள் எல்லாரும் இதை அனுமதிக்கல இன்றைக்கு பார்த்த அளவில் விளங்குதோ மக்களின் அனுமதி இல்லாமல் மக்களின் செயல்பாடுகள் இல்லாமல் மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இஞ்ச மக்களை விரோதித்து கொண்டு இதை செய்யலாது நானும் மக்களோட